முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த புத்தகம் தெரியுமா? இதை பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா பாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவறிக்கை. இதை நீங்கள் படிக்கணும். ஏன்னா வந்திருக்கிறீங்க, அப்படியே நாம் தமிழரை நோக்கி வந்துட்டுருக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டில் நிறைய செய்திகள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம பேசுவோம் அடுத்தடுத்த காணொலிகளில். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஆடு மாடு வளர்க்குற திட்டத்தை தமிழக வெற்றி கழக அரசு இன்றைக்கி பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்களுடைய திட்டம் இல்லை. எப்படி மற்ற ஆட்சிகளினுடைய கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க கொண்டு வந்தது மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்களோ அது மாதிரியான ஒரு திட்டம் தான். இருந்தாலும் நம்ம அதை வரவேற்கிறோம். ஏன்னா இதை நம்ம சொல்லிகிட்டு இருந்தப்போ சீமான் எல்லாரையும் படிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. படித்தவங்களெல்லாம் படித்து முடித்தவங்களெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆடு மாடு வளர்க்க வாங்கன்னு பிற்காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால் நம்ம இதை இன்றைக்கி பேசியே ஆகணும். ஆடு மற்றும் மாடு வழங்கும் திட்டங்கள். தமிழக வெற்றி கழக அரசு வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். சரியா? திட்டத்துக்கு பேர் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். 100% மானியத்தில் தலா 5 ஆடுகள் வழங்கப்படுமா. கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என 30,000 பயனாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவர். இவற்றுக்காக ரூபாய் 110 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் 5 ஆடு கொடுக்கறதன் மூலமாக 30,000 பேர் அவங்க பயன்பெறுவாங்க இந்த ஆடு கொடுக்கறதுனால. சரியா? இருக்கட்டும். அடுத்து இலவச கறவை மாடுகள் வழங்கும் திட்டம். ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு விலையில்லாமல் கறவை மாடுகள் வழங்கப்படும். பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊரக பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் இத்திட்டத்திற்கு 57 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது மாடு வளர்ப்பதன் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்கி பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை இவங்க உறுதிப்படுத்த போகிறாங்களாம். சரியா? ரைட்டு. அடுத்து கால்நடைகள் காப்போம் திட்டம். கால்நடைகளின் நலன் மற்றும் எதிர்பாராத இழப்புகளிலிருந்து விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க 5.31 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரி, இப்போது இதை பார்த்துட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட, என்ன விஜய் அவர்களே, நீங்கள் எல்லாரையும் ஆடு மாடு வளர்க்க கூப்பிட்றீங்க, நீங்கள் என்ன யாரும் படிக்க வேண்டாம், எல்லாரும் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு வான்னு கூப்பிட்றீங்க, நீங்கள் என்ன தமிழ்நாட்டை கற்காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா? எல்லாரையும் வேலையை விட்டுட்டு ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஆடு மாடு மேய்க்கவான்னு கூப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அப்படி தான் அண்ணன் சீமான் அவர்கள் இத்தனை வருஷமாக இந்த பால் பொருளாதாரத்தை பற்றி, இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அது உங்களுக்கே தெரியும். நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலையுமே படித்தவன் எல்லாம் வேலையை விட்டுட்டு ஆடு மாடு மேய்க்கவான்னு சொல்லலை. நீ ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவன், டாக்டராக இருக்கிறவன், இன்ஜினியராக இருக்கிறவன், நீங்கள் எல்லாம் வேலையை விட்டுட்டு இங்கே வாங்க சொல்லலை. யாரும் படிக்க வேண்டாம், படிக்காமல் ஆடு மாடு மேய்க்க வாங்க அப்படி சொல்லலை. நாங்கள் இதை விட ஒருபடி மேலே போய் என்ன திட்டம் தெரியுமா வச்சுருக்கிறோம்? நான் இதை முதலமைச்சர் படிக்கணும். நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பொருளாதார கொள்கையெல்லாம் நீங்கள் படிக்கணும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி அதன் மூலமாக உற்பத்தியை பெருக்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தி வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி. கால்நடை பண்ணை இது அரசே நடத்தும். சரியா? அரசே பண்ணைகளை நடத்தும். ஆடு மாடுகளை அரசே வளர்க்கும். அதில் யாரை வைத்து வளர்க்கும்னா, நீங்கள் இன்றைக்கி கொடுக்குறீங்க இல்லையா 5 ஆடுகள் கொடுத்து, இது மாதிரியான நபர்களை அரசு என்ன செய்யும்? அரசே பண்ணைகள் அமைத்து அவர்களுக்கு அரசு வேலை வழங்கும். ஐடியில் இருக்கிறவங்க எல்லாம் வேலையை விட்டுருவாங்கன்னு இல்லை. நீங்கள் யாருக்கெல்லாம் ஆடு மாடு வளர்க்குறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அது போதாது, இந்த 30,000 பத்தாது. இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்தா இன்றைக்கி ஆடு மாடு வளர்ப்பதற்கு அத்தனை பேர் இருக்கிறார்கள் தயாராக. அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வோம்? அரசு பண்ணைகளில் அவர்களுக்கு ஆடு மாடு வளர்க்கக்கூடிய வேலை கொடுப்போம். ஆடு மாடு வளர்க்குற வேலை மட்டும் இல்லை, அந்த பண்ணைகள்லேயே என்ன செய்வோம்? தொழிற்சாலைகள் நிறுவப்படும். இங்கே பால் இருக்கா, அந்த பாலிலிருந்து தயிர், வெண்ணெய், பால்கோவா, பால் பொருட்கள், அதாவது இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு பால் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்
நிறுவப்படும். அந்த தொழிற்சாலைகளில் படித்தவர்களுக்கும் வேலை வழங்கப்படும், படிக்காதவர்களுக்கும் வேலை வழங்கப்படும். உள்ளூரில் சந்தைப்படுத்துவோம் இந்த பொருட்களை எல்லாம். அது போக மீதமுள்ள பொருட்களை வெளிநாடுகளுக்கும் சந்தைப்படுத்துவோம். அதில் MBA படித்தவங்களுக்கும் வேலை கொடுப்போம், படிக்காதவங்களுக்கும் வேலை கொடுப்போம். இது நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாதார கொள்கை. இந்த டாஸ்மாக் கடைகளெல்லாம் இழுத்து மூடிட்டு இன்றைக்கி டாஸ்மாக் மூலமாக வருமானத்தை எடுத்துக்கொண்டு உண்மையிலேயே பல லட்சம் கோடி வருமானம் வரக்கூடிய இந்த பால் பொருளாதாரத்தை விட்டுக்கிட்டு டாஸ்மாகில் 50,000 கோடி இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த பொருளாதாரத்தை ஒழிச்சிட்டு பால் பொருளாதாரத்தை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்தும். இதுதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய திட்டம். இப்போது ஒருங்கிணைந்த பண்ணைகள் உருவாக்குவோம், ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை உருவாக்குவோம் அப்படின்னா இவங்களுக்கு அது கேவலமாக தெரியும். அப்போ டைரி இண்டஸ்ட்ரி சரியா? அப்போ சரிதானா? டைரி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் படிக்காதவங்களுக்கும் வேலை கொடுப்போம், படித்தவங்களுக்கும் வேலை கொடுப்போம். அவரவருடைய படிப்பிற்கு ஏற்ற அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை வழங்கப்படும். இது நிறைய இருக்குது. இந்த ஆடு மாடு நீங்கள் கொடுக்குறதுல எந்த மாதிரியான ஆடு வழங்கப்படும், எந்த மாதிரியான மாடு வழங்கப்படும், அது வரைக்கும் இருக்குது. திட்டங்களோடு இருக்கிறோம். உங்களுக்கு கேலி இல்லையா? வாங்க, நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்க. எல்லாமே அதாவது இங்கே என்ன அப்படின்னா, இதை யாராவது இன்னைக்கு விமர்சனம் பண்ணுவாங்களா பாருங்கள். தாவேக்காரனுடைய பட்ஜெட்டில் இப்படி ஆடு கொடுக்குறாங்க, மாடு கொடுக்குறாங்க. அதில் பொருளாதாரம் இருக்குங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த 30,000 பேரில் இன்னும் ஆட்களுக்கு நீங்கள் கொடுங்க. இதை அரசே ஏற்று நடத்துங்க. இதில் பொருளாதாரம் இருக்கு இல்லையா? இதில் ஒரு பொருளாதாரம் இருக்குங்கிற காரணத்துக்காக தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அதை அரசே ஏற்று நடத்துங்க. அதில் அவமானம் இல்லை. உலகம் முழுக்க பல நாடுகள் இன்றைக்கு பால் உற்பத்தியை பெருக்கி அதன் மூலமாக பல்வேறு பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பெரும் பணத்தை பார்க்குறாங்க. அது இது தேவையான ஒன்றுங்க. இதன் மூலமாக உணவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும், பொருளாதாரமும் வரும், வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். இப்போ நாம் தமிழர் கட்சி எல்லா மாவட்டத்திலையுமே இந்த ஒருங்கிணைந்த பண்ணைகளை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கும். இந்த திட்டம் தேவையானதா இல்லையா? இது மாதிரியான திட்டங்கள் தான் தேவை. ஆனால் எவ்வளவு விமர்சனம் பாருங்க. இன்னைக்கு சீமானுனாலே ஆடு மாடு மேய்க்கல சொல்கிறாரு எல்லாரையும். எந்த இடத்துலையுமே அப்படி சொல்லலை. நீங்கள் காட்ட முடியுமா? நீங்கள் எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க வாங்க, அப்படி கிடையாது. என்ன சொல்லுவார் அண்ணா அப்படின்னா, நீ இங்கே ஆடு மாடு வளர்க்குறதா அவமானமாக கருதிட்டு வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கிற, இந்த ஒப்பீடு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரே தவிர எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க வாங்க. எல்லாரும் ஆடு மாடு மேய்க்க வந்தால் மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? ஆடு மாடு வளர்க்குற கொள்கை மட்டும் இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன இருக்குது? கிட்டத்தட்ட 500 பக்கம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் திட்டம் இருக்குது. ஒவ்வொரு கொள்கை வாரியாக, ஒவ்வொரு துறை வாரியாக இருக்குது. கல்வியை எப்படி செயல்படுத்துவோம், மருத்துவத்தை எப்படி செயல்படுத்துவோம், பொருளாதாரத்திற்கான திட்டம் என்ன, போக்குவரத்திற்கான திட்டம் என்ன, மாற்று மின் பெருக்கத்திற்கான திட்டம் என்ன, நீர்வள பெருக்கத்திற்கான திட்டம் என்ன, லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்தை எப்படி கொடுப்போம், இளைஞர் நலன் அவர்களுக்கான திட்டம் என்ன, மீனவர்களுக்கான திட்டம் என்ன, அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான திட்டம் என்ன, எல்லாமே இருக்குது. இதில் இல்லாதது இல்லை. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி வரைவறிக்கை இருக்கு இல்லையா, இந்த வரைவறிக்கையை செயல்படுத்தவில்லை என்றால் அது எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரிதான், அது இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். நாம் தமிழர் கட்சியுடைய பொருளாதார கொள்கை இந்த நாட்டின் உணவு உற்பத்தியை மையப்படுத்திய பொருளாதார கொள்கை. உணவு அப்படிங்கிறது ஒரு நாள் தேவை கிடையாது. இந்த உலகம் இருப்பது வரைக்கும் உயிரினங்கள் இருக்கும், உயிரினங்கள் இருப்பது வரைக்கும் உணவு தேவைப்படும். அப்போ அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதார கொள்கையை நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்தி இருக்கிறது. இதை உற்பத்தி செய்கிறத தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அவமானம். விவசாயத்தை இப்படி தான், விவசாயத்தை அரசு மணியாக்குவேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னால், என்ன விவசாயம் எல்லாத்தையும் எல்லாரையும் படித்தவனை எல்லாம் விவசாயம் பண்ண சொல்கிறாரு. படித்தவனை சொல்லலை. இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய கொள்கை எப்படியோ அதே மாதிரி தான் விவசாயமும். இப்போ அதில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அங்கே அது சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய வேலைகள் நடக்கும். அதில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்குமே வேலைகள் வழங்கப்படும். இதுதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய திட்டம். அண்ணன் சீமான் என்ன சொல்வார் அப்படின்னா, மக்களுக்கு புரியக்கூடிய எளிமையான மொழியில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாங்க. அதை அப்படியே வெட்டி ஒட்டி
ஏன் பார்த்தியா சீமான் எல்லாரையும் படிக்க வேணான்னு சொல்கிறாரு, ஆடு மாடு மாய்க்க வேணான்னு சொல்கிறாரு. அப்படி பரப்புறது அப்படி பரப்பி 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 ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. இப்போ இன்னைக்கு இவங்க வந்து வர்றாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், நாம் சொன்ன அந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்தாமல் இவர்களால் அரசியல் செய்ய முடியாது. நடைமுறைப்படுத்தாமல்னா இவங்க முழுமையாக நடைமுறைப்படுத்துவாங்களா இல்லையாங்கிறது கேள்வி. ஆனால் இது போன்று நாம் இது நாள் வரைக்கும் பேசிய அந்த அரசியலை இவர்கள் பேசாமல் இந்த மண்ணில் இவர்களால் அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா நாம் பேசிய அரசியல் என்பது அது நாம் தமிழர் கட்சிக்கான அரசியல் அல்ல, இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த நிலத்துக்கான அரசியல், இந்த நிலத்தின் வளத்துக்கான அரசியல், இந்த நிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசியல். இன்றைக்கான திட்டத்தை வைக்கல, நம்ம அடுத்த 100 ஆண்டுகளுக்கான திட்டத்தோடு நம்ம வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், நாம் தமிழர் இன்றைக்கு ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய அரசியலை பேசாமல் இனி இங்கே எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. என்னங்க, ஒரு ஆடு மாடு வளர்க்குற ஒரு சாதாரண திட்டம் தானே, அதை போய் இப்படி இவ்வளோ பேசணுமா? இதுதான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு. பார்ப்போம் தமிழக வெற்றி கழக அரசு இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு கடன் வந்து அதிகரிச்சுட்டே வருது. இப்போ இவங்களுடைய பட்ஜெட்டில் கூட அடுத்த ஆண்டுக்கான கடன் எவ்வளோ வாங்க போகிறோம்லாம் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடனை குறைப்பதற்கான திட்டத்தோடு இந்த அரசு நகர்றது மாதிரியெல்லாம் நமக்கு தெரியலை. இந்த பொருளாதார கொள்கையை மாற்றினால் மட்டும்தான் இந்த கடனை எல்லாம் அடைக்க முடியும், நாட்டினுடைய வருவாயை ஈட்ட முடியும். கையில் இருக்கிற இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த அரசு ஏற்குமா, அதை முன்னெடுத்து நடத்துமா, இல்லை கடந்த காலங்களில் இருந்த அரசுகளை போல இவங்க தொடருவாங்களோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து.